ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா கைஸ், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், உலகம் ஃபுல்லாவே வந்து இந்த ஒரு நியூஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த ஒரு கேஸை தான் வந்து நெட்லையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் வயலாகும், அதாவது வந்து யூடியூப் இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் வந்து இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி நியூஸ்ல அதுல ஃபுல்லாவே வந்து இந்த ஒரு நியூஸ் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாத்துலயும் நீங்க வந்து பார்த்து வந்து சின்ன சின்னதா பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து 2025 நவம்பர்ல வெளியில விட்டாங்க. நம்மளுக்குலாம் இப்போ தான் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து இதுல வந்து நீங்க வந்து சின்ன சின்ன வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஏ டு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். எப்ஸ்டீனோட முழு பேர் என்ன பேருன்னு கேட்டீங்க கைஸ், ஜெஃப்ரி எட்வர்டு எப்ஸ்டீன். ஓகேங்களா? இதான் அவனோட முழு பேரு. இவன் வந்து நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர யூத குடும்பத்துல வந்து பழகிறான். வந்து ஒரு ஸ்கூல் படிப்பு வந்து முடிக்கிறான். ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்றான். காலேஜ் வந்து ஃபுல்லாவே முடிக்கல. ஓகேங்களா? காலேஜ் ஃபுல்லா முடிக்காம காலேஜ்ல வந்து டிஸ்கண்டினியூ ஆகிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல வந்து பிசிக்ஸ் டீச்சரா வந்து ஜாயின் பண்றான். எப்படி காலேஜ் முடியாம எப்படி பிசிக்ஸ் டீச்சரா ஜாயின் பண்ணு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஃபேக் சர்டிஃபிகேட் தான். ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல கொடுத்து ஒரு பிசிக்ஸ் டீச்சரா வந்து ஜாயின் பண்றான். ஒரு சில காலங்கள் வந்து அந்த ஸ்கூல்லயே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல வந்து கிராஸ் செக் பண்ணி இவங்க கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் வந்து ஃபேக்னு கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிச்சு வெளில போட்டுறாங்க, வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு ஜாயின் பண்றான். அங்க வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒர்க் போய்கிட்டு இருக்கு, ஓரளவுக்கு பைசாவும் பாக்குறான். அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா வேலையை விட்டு கொஞ்சம் காலம் வேலை பார்க்க அதுக்கடுத்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்ஸ்டீன் என்ன பண்றான் அப்படின்னா என்ன பண்ணு தெரியாம சொந்தமா ஒரு நிதி நிறுவனத்தை வந்து உருவாக்குறான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து நிறைய ஒரு சில பணக்காரர்களோட பழக்க வழக்கங்கள் வந்து வருது. அவனை வந்து நிறைய பணக்காரர்கள் வந்து பினாமியா வந்து வச்சிருக்காங்க. பினாமினா உங்களுக்கே தெரியுமா, நம்ம நாட்டுல வந்து பெரிய பெரிய பணக்காரங்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து அரசு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கணக்கட்டாத பணத்தை வந்து எப்படி ஒரு பினாமி மூலியமா வந்து பினாமி பேர்ல சொத்துக்கள் எழுதி வைக்கிறது, பினாமி பேர்ல அவங்களோட பணத்தை ஃபுல்லா போடுறது அப்படிங்கிறோம். அதே மாதிரிதான் பாரில இருக்கக்கூடிய நிறைய பணக்காரங்களுக்கு எப்ஸ்டீன் வந்து ஒரு பினாமியா வந்து மாறுறான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1990 டு 2000க்குள்ள ஒரு 10 வருஷ கேப்லயே பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து வாங்கி போடுறான் எப்ஸ்டீன். ஓகேங்களா? என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க் சிட்டில ஒரு பெரிய லக்ஸரியான வீடு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு அதை வாங்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டேட் எல்லாம் விலைக்கு வாங்கி போடுறான். இவ்வளவு தூரத்துக்கு வந்து வளர்ந்து வரான். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இல்லீகல் பிசினஸ். நெக்ஸ்ட் கைஸ், இந்த எப்ஸ்டீன் வந்து என்ன பண்றா அப்படின்னா பெரிய பெரிய தலைகள் இருக்காங்களா, அதாவது வந்து பண முதலைகள், பொலிட்டிஷியன்ஸ், வந்து பிசினஸ் மேன், இவங்களுக்கு எல்லாம் வந்து புரோக்கர் வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் வந்து டிராபிகிங் செக்ஸ் மேட்டர்ல வந்து இன்வால்வ் ஆகி அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய பெரிய முதலைகள் மூலியமா வந்து வெளியில வந்திருக்கான். நிறைய பேருக்கு அரெஸ்ட் ஆயிருக்கா, நிறைய பேருக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அப்புறம் அவனுக்கு பின்னாடி வந்து பணமும் இருக்கு அண்ட் வந்து பதவி பலமும் இருக்கு. ஓகேங்களா? இதனால வெளில வந்துடலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா இன்னும் நிறைய நம்மளோட நட்போட்டாரத்தை இன்னும் நம்ம பெருசாக்கிக்கிடணும். நிறைய இன்னும் பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிடணும். அப்புறம் வந்து நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அவனோட நட்பு வட்டாரத்தை வந்து பெருக்கிக்கிறான். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்றான். அதை நீங்களே வந்து வீடியோல பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? எல்லாத்தையுமே பண்றான், அவங்களுக்காண்டி பண்றான். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வச்சுமே வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றான். அதனால வந்து ஏகப்பட்ட சொத்துக்களை வந்து சேர்த்து குமிக்கிறான். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி தீவையே, ஒரு தனி ஐலாண்டையே வந்து விலைக்கு வாங்கியிருக்கான். நான் வந்து போட்டோ எல்லாம் போட்டுருப்போம், சைட்ல போடுறேன், அதில் பாருங்க உங்களுக்கே தெரியும் அவனோட தீவு வந்து. அந்த தீவோட பேர் என்ன பேர் அப்படின்னா எப்ஸ்டீன் ஐலாண்ட். அந்த தனி ஒரு தீவை வாங்கினதுக்கு அப்புறம் கைஸ் நிறைய பெண்களை வந்து இவங்க கூட சேர்த்துக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைகளை அந்த பெண்கள் மூலியமா வந்து பணம் கொடுத்தோ இல்ல அப்படின்னா கிஃப்ட் கொடுத்தோ அப்படின்னு வாங்கிட்டு இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா பெரிய பெரிய பண முதல்களுக்கு அதுக்கு பொலிட்டிஷியனுக்கு இவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு சில வேலைகள்லாம் அந்த சின்ன பிள்ளைகளை வச்சு பண்ண வைக்கிறான். ஓகேங்களா? இதனால இவனுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில இவனுக்கு என்னென்ன ஃபேவரட் தேவையோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு பவர்ல இருக்கவங்க இவனுக்கு வந்து கொடுப்பாங்க. இவன் என்ன கேட்கறானோ அது வந்து ஒரு இல்லீகல் பிசினஸா இருக்கட்டும் அண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தினால கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போனா அப்படின்னா உடனே வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா 2005 கைஸ். ஓகேங்களா? ஒரு பேரண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து பால் தொந்தரவு அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. உடனே பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுல வந்து டஜன் கணக்கான சின்ன குழந்தைகள் வந்து இவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் ரீதியாகவும். அண்ட் வந்து ஒரு சில நான் வந்து வீடியோ சைட்ல போடுறேன். சரிங்களா? இப்ப நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சின்ன பாப்பா, எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த முட்டுக்கு தான் இருக்கும் அந்த பாப்பா. அந்த பாப்பா வந்து ஒரு டேபிள்ல வந்து 2 கையை வச்சு
டேப் போட்டு ஒட்டி வைக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ண ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன் பாருங்க. அதுல வந்து இன்னொரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் ஏரியால வந்து அவன் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து விரட்டிக்கிட்டு இருப்பான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு போல அது தீயா விளக்கா சம்திங் என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று ரெட் கலர்ல எழுதிட்டே இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு வந்து கத்திட்டே இருக்கும், என் கிட்ட வராத என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி, என் கிட்ட வராத உன்னை பார்த்தாலே பயமா இருக்கும் சம்திங் ஏதோ ஒன்று சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும். அதையும் சைடு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 10 to ஒரு 17 ஏஜ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து அடல்ட் ட்ரெஸ் நிறைய பார்ட்டிகள் வந்து ஃபாரின் சைட்ல நீங்க ஃபாரின் படம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹாலிவுட் படம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய கொஞ்சம் அடல்ட் என்ன இப்ப நம்ம ஏஜுக்கு இருக்க ஏன் ஏஜுக்கு இருக்கக்கூடிய பொண்ணுங்கலாம் வந்து ஒரு மாதிரி அரையும் குறையமா ட்ரெஸ் போட்டுப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த சின்ன குழந்தைகளுக்கு போட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்றது, அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ண சொல்றது, தண்ணி கொண்டு வர சொல்றது, சாப்பாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்கையிலேயே அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த எப்ஸ்டீன். ஓகேங்களா கைஸ். இவன் மேல வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கு. நிறைய சின்ன குழந்தைகள் வந்து இவனால பாதிக்கப்படுறாங்க, அதுவும் டஜன் கணக்குல சின்ன குழந்தைகள் இவனால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போது கோர்ட்ல அந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இவன் குற்றவாளி நிறுவனமாகி இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஜெயிலுக்கு போறான். 13 மாசம் ஜெயில வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் அகைன் வந்து ஜெயில இருந்து வெளியில வரான். நெக்ஸ்ட் கைஸ், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து இந்த இடமும் உண்டு. நான் சைட்ல வந்து போட்டோ போடுறேன் பாருங்க. இந்த இடமும் உண்டு. இது இந்த இடத்தோட பேர் என்ன பேர் அப்படின்னா மொலாக். ஓகேங்களா. இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளை வந்து நரபலி கொடுக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. அது போக இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து சாப்பிடவே செய்யலாம் அந்த லூசு பயிலுங்க. நான் சொல்றது உங்களுக்கு வந்து படத்துல வர மாதிரி இருக்கலாம், பட் வந்து உண்மை கைஸ். நான் ஒரு வீடியோ பிளே பண்றேன், அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ வந்து பாத்துருக்கோங்க. அது வந்து 2009 வந்து ரிலீஸ் ஆன வீடியோ. ஓகேங்களா. பிரஸ்காரங்க வந்து ரிலீஸ் பண்ண வீடியோ. அந்த வீடியோல வந்து ஒரு லேடி வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சில பேர் பார்த்திருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னு புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரு அப்படின்னா மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு டாப் மாடல்ல அவங்களும் ஒருத்தாங்க. ஓகேங்களா. அந்த லேடி கத்திட்டு இருக்காங்களா அவங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எப்ஸ்டீனோட ஐலாண்ட ஒரு ஆள் விசிட் பண்ணிருப்பாங்க. விசிட் பண்ணும்போது அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து சின்ன குழந்தைகள் வந்து சாப்பிட்றத வந்து சமைச்சு சாப்பிட்றத வந்து அவங்களோட ஸ்கின்ன உரிச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், மனித குழந்தைகளை சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், இது வந்து நேர்ல பார்த்துருக்காங்க. நேர்ல பார்த்து அதைத்தான் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா வந்து கதறி கதறி அழுது வந்து பிரஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இதை பார்க்கும்போது கூட ஏதோ இந்த படத்துல சின்ன குழந்தை சாப்பிடுவாங்க, நேர்ல எப்படா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தோணலாம். நான் ஒரு போட்டோவும் வியூ பண்றேன் பக்கத்துல, அதையும் பாருங்க. ஓகேங்களா. இந்த போட்டோல பார்க்கறவங்க இந்த போட்டோல பார்க்கறது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா உங்க போட்டோ நல்லா பாருங்க, உங்களுக்கு பார்க்கறது எப்படி தெரியும், ஏதோ 3 சிக்கன் வந்து இருக்கு அப்படிதான் தெரியும். பட் வந்து பாத்தீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைட்ல ரெண்டு சிக்கன் இருக்கு தெரியுமா, மொத்தம் 3. அதுல சைட்ல இருக்கக்கூடிய 2 சிக்கன் தான் சிக்கனு, சென்டர்ல இருக்கக்கூடியது வந்து ஒரு குழந்தையோட உடல். ஓகேங்களா. ஸோ வந்து அதை பாதி வந்து பிளர் பண்ணி பிளாக் கலர்ல பிளர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பெரிய பெரிய தலைகளோட பேர்லாம் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். எலான் மஸ்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டொனால்டு ட்ரம்ப், அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட பிரதமர் மோடி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தங்க வேற மறந்துருச்சு, பில்கேட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாரா ஃபெர்குசன், அதுக்கடுத்து வந்து எஹுத் பராக் இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தலைவர்களோட பேரும் இந்த லிஸ்ட்ல வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த எப்ஸ்டீன் ஐஸ்லாந்து, இதுல வந்து அந்த ஐஸ்லாந்து வந்து எதுக்கு மேக்சிமம் அந்த எப்ஸ்டீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வருஷத்துல 1 டைம். ஓகேங்களா. வருஷத்துல 1 டைம் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண முதலைகள் அண்ட் வந்து அரசியல்வாதிகள் அண்ட் வந்து பிசினஸ் மேன்ஸ் இவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணி அவங்களை வந்து இந்த ஐஸ்லாந்துக்கு வர வச்சு. ஓகேங்களா. ஐஸ்லாந்துனா அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஐஸ்லாண்ட்னாலே வந்து தனித்தீவுனாலே வந்து தனியா தான் இருக்கும். பக்கத்துல வந்து எந்த ஒரு நாடுமே இருக்காது. ஏதாவது
கடலுக்கு நடுவுல நடுவுல அந்த மாதிரிதான் வந்து ஐஸ்லாண்டு இருக்கும். ஓகேங்களா. எப்படியும் வந்து பக்கத்துல ஏதாச்சும் நாடு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல நாடோ இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் அந்த ஐஸ்லாண்டுக்கும் எப்படியும் குறைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் இல்ல ஒரு 70 கிலோமீட்டர் இல்ல ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அங்க என்ன நடந்தாலும் வந்து தெரியாது. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஐஸ்லாண்டை தான் வந்து விலைக்கு போட்டு வருஷத்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கூப்பிட்டு வந்து பார்ட்டி நடத்துவாங்க. ஓகேங்களா. பார்ட்டினா வந்து நம்ம நடத்துற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து கறி அடிச்சு அந்த மாதிரி பார்ட்டிலாம் கிடையாது. இது வந்து ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இல்லீகல். ஓகே ஓகேங்களா. பார்ட்டினாலே அந்த ஐஸ்லாண்ட் ஃபுல்லாவே இல்லீகல் பார்ட்டி தான் நடக்கும். அதாவது வந்து சின்ன குழந்தைகள் 10 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமை பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் அப்ளை சொல்ற மாதிரி நரபடி கொடுக்கறது, அதுக்கப்புறம் குழந்தைகளை கொன்னு சமைச்சு சாப்பிடுறது, குழந்தைகளோட ஸ்கின்னை வந்து பிச்சு அதை டிஸ்மரி பண்ணி சாப்பிடுறது, இதெல்லாம் நான் வந்து படத்துல தான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி உண்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவோட நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இது இந்த மாதிரியும் சைக்கோக்கள் இருக்காங்க, சைக்கோ கூட இந்த மாதிரி வந்து யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா வந்து யோசித்து இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ வந்து இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. அவனும் வந்து செத்துட்டான். இன்னொன்னு என்னன்னா கைஸ், எப்ஸ்டீனுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அம்பட்டையும் பண்றாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து குழந்தைகளை ஒருத்தவங்க பிடிக்கும் அப்படின்னா அவனுக்கு பிள்ளைங்க வந்து சின்ன குழந்தைங்களை வந்து செக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க வந்து ட்ரக்ஸையும் நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளும் கொடுக்குறது. அவன் வந்து போற காட்டுல என்ன பண்றான் அவனுக்கே தெரியாதா. சோ அந்த மாதிரி. ஓகேங்களா. அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அவங்களுக்கு வந்து பண்றது. யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ அம்பட்டையும் இந்த எப்ஸ்டீன் சைக்கோ அந்த சைக்கோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கைஸ், அதை வந்து போட்டோவும் எடுத்திருக்கான், வீடியோவும் எடுத்திருக்கான். ஓகேங்களா. எடுத்துட்டு இவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவர் வந்து நடக்கணும் போது அவங்ககிட்ட என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பெரிய பெரிய தலைகள்கிட்ட வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு அரசியல்வாதி இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து உனக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அவங்க அந்த விஷயத்த செய்யல அப்படின்னா உடனே இந்த போட்டோ இந்த வீடியோ வந்து காட்டிட்டு இதை நான் வந்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது. சரிங்களா. இந்த மாதிரியே வந்து சுத்திக்கிட்டு தெரிஞ்சு இவருக்கான எல்லா ஃபேவரும் வந்து அந்த போட்டோஸ் வீடியோஸ் வச்சு வாங்கிட்டு இருந்திருக்கான். ஓகேங்களா. இதை ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய தலையில வந்து இவனுக்கு வந்து டெத்து அதாவது கொலை மிரட்டல் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. ஒன் டைம் வந்து அவன் வந்து கொலை பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா உடனே வந்து கோர்ட்டுக்கு போய் அப்ரூவரா மாறிட்டு நான் என்னென்ன தப்புலாம் பண்றேன் அதை நான் வந்து அப்ரூவரா மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆஜரும் ஆயிட்டான். ஓகேங்களா. ஃபாரின்ல பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து ஒருத்தங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றதாலும் சரி. ஓகேங்களா. அவங்க வந்து அப்ரூவா மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து இவன் தான் மெயின் குற்றவாளியே. ஓகேங்களா. இவனை நம்பிதான் நிறைய பேர் வந்து இவன் வந்து நிறைய இடத்துக்கு நிறைய வேலையை வந்து பண்ணி கொடுத்துருக்கான். இவன் வந்து கோர்ட்ல அப்ரூவா ஆயிட்டான் அப்படின்னா இவனுக்கு தண்டனை வந்து கம்மியாகும். இவன் கூட யாரெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து அதிகமாகவும் இருக்கும். இதான் வந்து அங்க ஃபாரின் கோர்ட்டோட அந்த ஒரு எப்படி சொல்ல சட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைஸ், எப்ஸ்டீன் வந்து ஜெயிலே வந்து தூக்கு மாட்டி அவனோட அறையில வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல ஃபுல்லா வருது. மக்கள் ஃபுல்லா எதையுமே நம்பல. அவன் எப்படி தூக்குல மாட்டி எப்படி சாவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பல. மக்கள் வந்து அங்க உள்ள யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்து கேள்வி கேட்கறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவன் வந்து தூக்கு மாட்டி தான் இறந்தான் அப்படிங்கிறாங்க. அங்க உள்ள சிசிடிவி கேமரா இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் நம்ம ஜெயில இருக்குமா ஜெயிலு போன கிடையாது. ஸோ அங்க ஃபாரின்ல ஃபுல்லாவே ஜெயில பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து சிசிடிவி கேமரா தான் இருக்கும். எப்போதுமே ஒரு போலீஸ்ல 2 போலீஸ் வந்து நைட்டு ஃபுல்லா வந்து ரவுண்ட்ஸ்ல வந்துட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மீறி எப்படி அவன் செத்தான்னு கேட்டதுக்கு அங்க உள்ள அந்த ஜெயில இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கேமரா வந்து ஒர்க் ஆகலையாம். அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய போலீஸ் வந்து தூங்கிட்டாராம். ஓகேங்க. இதெல்லாம் ஒரு ரீசனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா கேமரா ஒர்க் ஆகல. அவரோட செல்ல வந்து எப்ஸ்டீன் இருக்காரா அவனோட ஜெயில வந்து இன்னொரு கைதி இருந்திருக்காரு. சாவதுக்கு முன்னக்கூட்டி தான் அந்த கைதி வந்து வேற செல்லுக்கு வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா. இவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்கு. மக்கள் வந்து உண்மையிலே வந்து தூக்கு மாட்டி தற்கொலை தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் வந்து மக்கள் வந்து அதை நம்பல. சரி ஓகே அவன் வந்து சாவட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து எங்களுக்கு வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அவங்க அதை ஃபுல்லாவே வந்து ஃபைல்ஸை ஃபுல்லாவே நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஃபுல்லாவே வந்து சொல்றாங்க. பட் வந்து கவர்மெண்ட் கேட்கல. உடனே வந்து
ப்ரொடெக்ட் நடக்கு, போராட்டங்கள் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகுது, அது ஒரு கேஸ் ஆகுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் கோர்ட்டு கோர்ட்ல வந்து உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2025 டிசம்பர் 19 கைஸ் ஓகேங்களா, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அவங்களோட அபிஷியல் பேஜ்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ஆர்டர் வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஜனவரி 30 2026 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 வீடியோஸ் அண்ட் வந்து 1,80,000 போட்டோஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3 மில்லியன் பேஜஸ் எல்லாத்தையும் வந்து அபிஷியலா அவங்களோட யூஎஸ்ஏட கவர்மெண்ட் அபிஷியல் வந்து நெட்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க ஓகேங்களா. பட் வந்து கோர்ட் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா 6 மில்லியன் பேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. பட் வந்து இப்போ வரைக்கும் வந்து யூஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து 3 மில்லியன் பேஜஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா. உங்களுக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அடிங்க ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து 18 இயர்ஸ் ஓல்டா இல்லையான்னு கேட்கும். 18 இயர்ஸ் ஓல்டுன்னு கொடுங்க ஓகேங்களா. கொடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டேட்டான்னு சொல்லிட்டு 12 ஃபைல்ஸ் காட்டும் ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்கும். 1 2 3 பேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜஸ்லயும் வந்து 50 டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 150 டாக்குமெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்க வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோவோட லாஸ்ட் கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து மோடி பேர் அடிபட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. அதாவது கைஸ், இது வரைக்கும் இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்தா நம்ம வந்து எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்தியா வந்து அமெரிக்கா அண்ட் வந்து வெனிசுலாட்ட இருந்து அதிகப்படியான எண்ணெயை வந்து வாங்க போறதா வந்து ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியா மீதான 25% வரியை குறைச்சி 18% அதுக்கு ஆக போறாங்களாம். அதுக்கு பதிலாக வந்து அமெரிக்கா வரி அண்ட் வந்து வர்த்தக தடைகளை வந்து 0 ஆக போதா இந்தியா ஓகேங்களா. ஸோ வந்து என்ன நடக்குது, எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு திடீர்னு அவங்க வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்குற எண்ணெயை வந்து திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணணும், எதுக்கு புதுசா அமெரிக்காட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அதுவும் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கைஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து ஓரளவு எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட விஷயங்கள்லாம் ஓகேங்களா. ஓரளவு ஓகேங்களா, 100க்கு ஒரு ஓரளவு கவர் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் 100க்கு ஒரு 10% நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அதுவே இவ்வளவு நிமிஷங்கள் ஆயிருக்கு ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா இன்னும் இதோட நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் எங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் வந்து இன்னொரு வீடியோவா பார்ட் 2 நான் வந்து கண்டிப்பா நான் வந்து பார்ட் 2 போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வந்து தெரியட்டும். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்போம் நான் நம்புறேன். ஸோ இதோட வீடியோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.